எம் எம் ரூட் 3 அப்படின்னு மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கக்கூடிய 2 மேக்னெட்டை படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ப்ளஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து பி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கட்டி தொங்க விட்றாங்க. அப்படி தொங்க விடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அந்த ஆங்கிள் மேக் பண்ணுது பாருங்கள், ஆங்கிள் தீட்டா படத்தில் காமிச்சிருக்காம பாருங்க, அந்த தீட்டா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 2 மேக்னெட்டும் ப்ளஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அந்த 2 மேக்னெட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ எம் வந்து அந்த பீன்ற கோட்டுக்கு ஆங்கிள் தீட்டா மேக் பண்ணிச்சுன்னு சொன்னாக்க எம் ரூட் 3 அப்படின்ற அந்த மேக்னெட் வந்து நமக்கு வந்து 90 மைனஸ் தீட்டாவை அதே பிக்கு வந்து ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ரைட். இந்த ஒரு மேக்னெட்டையும் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நாம் சஸ்பெண்ட் பண்ணோம்னாக்க அந்த மேக்னெட் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னாக்க அங்கிட்டு இங்கிட்ட அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் அதுக்கு ஒரு டார்க்கு கிடைக்கும். இங்கே 2 மேக்னெட் இருக்கனால 2 மேக்னெட்டுக்குமே டார்க்கு கிடச்சிருக்கும். இந்த டார்க்கு ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் மேக்னெட் வந்து அமைதியான முறையில் சஸ்பெண்ட் ஆகி நிற்கும். ஓகேங்களா. அப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் 2 மேக்னெட்டினுடைய டார்க்கும் ஈக்குவல் ஆகிடும். ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டோட டார்க்கு டவ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு பி இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்தளவு எம்பி சைன் தீட்டான் இருக்கும். செகண்ட் கேஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா எம் இன்ட்டு ரூட் 3 பி சைன் 90 மைனஸ் தீட்டான் இருக்கும். இந்த சைன் 90 மைனஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டையும் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணோம் சொன்னாக்க சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3ன்னு வந்திருக்கும். தட் இஸ் நத்திங் பட் டேன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு நமக்கு வந்திருக்கும்.